ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 43. ஓகேங்களா? ஸோ 2 நாளாக வீடியோ போடல. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுற ஃபைட்டர்ஸ். சின்ன ஒர்க் இருந்தனால எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அண்ட் கொஷினையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சிட்டி செலெக்ஷனும் இன்னும் லைவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் இன்றைக்கி தான் February 8ல். யா. ஸோ அப்போது இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்லாட் செலெக்ஷன்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சலான்னு நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நம்ம சைட்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே வருவோம். எக்ஸாம் வரட்டும். Feb 23 தானே. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் வீடியோ கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னப்பா பண்ணுறோம்? ஜஸ்ட்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். கரெக்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிப்போம் 31 அண்ட் மைனஸுக்கு என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். ஓகே. அண்ட் டிவைடுக்கு இன்ட்டு சிம்பிள். சூப்பர். 7 - 27/9. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கே -3 இதை மல்டிப்ளை பண்ணால் 35. தென் இதில் 3 மைனஸ் பண்ணுங்கள், 32 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 63. ஸோ 63 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். ஏலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜி தான் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் நம்மளுக்கு கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆப்ஷனையும் பார்த்துருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த லெட்டர் வந்து காமனாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஆப்ஷனை இப்போயே நம்ம எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டா மேபி ஆன்சர் கிடைக்குமா செக் பண்ணுவோம். ஓகே. ஏலேருந்து சி +2 பண்ணுறோம். சியிலேருந்து இக்கு +2 தான். தென் இலேருந்து சி +2 பண்ணால் நம்மளுக்கு ஜி வரும். ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு ஜி தான் வரணும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனும் அண்ட் 4th ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. இப்போ நான் செகண்ட் லெட்டர் செக் பண்ணி பார்த்துறேன். பியிலேருந்து டி வந்திருக்கு, +2 பண்ணுறோம். தென் டிலேருந்து எஃப் +2 தான் பண்ணுறோம். அதேமாரி எஃப்லேருந்து +2 பண்ணால் எனக்கு வந்து ஹெச் வரணும். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் ஹெச் இருக்கணும், லாஸ்ட் லெட்டர் ஜி இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி அகெயின் எனக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ஐ மூவ் டு த தேர்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? கொஷினை பாருங்கள். ஜஸ்ட்டு எண்ணுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிளாக. இந்த டிம்ஸில் என்ன இல்லை, மைண்டில் தான் என்ன இருக்குது. ஸோ அப்போ மைண்டில் என்ன இருக்குது வந்து 3279. இது வந்து 1973. ஸோ காமனாக இருக்கிறதுல கேன்சல் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸை. ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 தான் ரிமைனிங் இருக்குது. அந்த 2 தான் ரெஸ்பெக்டிவ் என்னோட கோடாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனா? யா. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகே. நவ் ஐ மூவ் டு த 4th கொஷின். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சூப்பர். ஸோ நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம்னா, இது வரலும் ஒரு செட்டுன்னு வச்சுங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ 1 2 3 4 நம்மளுக்கு 5th இமேஜில் வரது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த பி மட்டும் பாருங்கள் 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாரி நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஒவ்வொரு பொசிஷனாக மூவ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அதேமாரி 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பி மிரர் இமேஜ் மாதிரி மாற்றி போகிறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் பி, அதோட மிரர் இமேஜ். தென் அகைன் நார்மல் பி, அதோட மிரர் இமேஜ். இப்போ நம்மளுக்கு நார்மல் பி வரணும். அதுவும் இப்போ நம்மளுக்கு இந்த கார்னரில் வரணும். ஸோ அப்படி அந்த கார்னரில் வர மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் நம்மளுக்கு மிரர் இமேஜ் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சூப்பர். தென் ஏ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏ வந்து நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட வாட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. தென் நார்மல், அகைன் வாட்டர் இமேஜ். இப்போ நம்மளுக்கு நார்மல் வரணும். இங்கே வாட்டர் இமேஜ் இருக்குது செகண்ட் ஆப்ஷனில். இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஏவோட பொசிஷன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எங்கே வருது, கீழேயா மேலேயா? அதுதான் இப்போ நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. கரெக்டாக? சூப்பர். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிள்லேயே 2 பார்ட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் கீழே வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் 3வது இமேஜில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்திருக்கு. இப்போ 4வதுல இங்கே செகண்ட் போயிருக்கு. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த பார்ட்டுக்குள்ளே
ஃபர்ஸ்ட்டில் வரணும். ஸோ அப்படி வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு தான், தேர்டு தான் கரெக்டாக இருக்கும் கொஷின் நம்பர் 4க்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கும் கரெக்டாக வரும். பிகாஸ் அது பொசிஷன்ஸும் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. அதேமாரி ஃபஸ்ட்டு பிக்கு வந்து நம்மளுக்கு மிரர் இமேஜும் ஏக்கு வாட்டர் இமேஜும் கொடுத்துறதுனால ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் இது நீங்கள் தப்பாகிடுச்சுன்னா மார்க் மைனஸில் போக சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல் அபவுட் த இமேஜ் பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 5th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னன்னா கே எண்ணுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு என். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ நம்ம இந்த இன்ட்டு சிம்பிளோட ரிலேஷன் பாருங்கள். நம்மளுக்கு என்னென்னா ஒய்ஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கே வந்து நம்மளுக்கு ஃபீமேல்னு தெரியுது. பிகாஸ் ஒய்ஃப்னா கண்டிப்பாக ஃபீமேலாக தானே இருக்க முடியும். ஸோ அப்படி கே ஃபீமேல்னு எங்கே இருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஃபாதர்ஸ் பிரதர்னு சொல்கிறாங்க, மேலாக குறிக்குது. பிகாஸ் பிரதர்ன்றது மேல் தானே, கண்டிப்பாக அது தப்பாக இருக்குது சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுமாதிரி ஒய்ஃப்ஸ் ஃபாதர்னு சொல்கிறாங்க, அதுவும் மேல் தான். பிகாஸ் ஃபாதரை தான் கடைசியாக மிட் டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ நம்மளுக்கு பிரதர்ஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை மதர்ஸ் மதராக இருக்கலாம். இது ரெண்டுத்துல மட்டும் தான் ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் செக் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கே வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் ஆஃப் எல். அப்போ எல் வந்து மேல் கேரக்டர். தென் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஓகே, ஃபாதர் ஆஃப் எம். ஓகே, சூப்பர். தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இஸ் வாட்? மதர். ஸோ ஷீ இஸ் த மதர் ஆஃப் என். ஸோ இப்போயே பாருங்கள், மதர்ஸ் மதர் கிடைச்சிருச்சா? நம்மளுக்கு என்னுக்கும் கேக்கும் தான் ரிலேஷன் பார்க்கணும், மதரோட மதர். சூப்பர். அப்படி பார்க்கும்போது எனக்கு எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? 6th கொஷின் பார்த்துலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எத்தனை வாட்டி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கலர் யா. ஸோ எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டைமு, தென் 2 டைம் பண்ணியிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள் நம்மளுக்கு 4 ரெக்டாங்கிள் வரணும். ஸோ அப்படி 4 வரா மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு அண்டு தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 4 செட் ஆஃப் வேல்யூஸ் வரணும். அதாவது இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஹார்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் இமேஜாக இருக்குமா? ஸோ அப்படி வாட்டர் இமேஜாக இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு ஆர்டின் வந்து தலைகையாக இருக்குது. அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆர்டி இவ்வளோ கேவலமாக வளையிறேன்னு நினைக்காதீங்க. என்னால் இது கரெக்டாக வெயிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இப்போ இப்படி வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. பிகாஸ் இந்த செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே ஒரே யூனிக் டைரக்ஷன் இருக்கா? இது யூனிக் டைரக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வர சான்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ சால்வ் த 7th கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துலாமாப்பா. 100லேருந்து 10 வந்திருக்கு. 9லேருந்து 3 வந்திருக்கு. ஓகே, ஸோ 121லேருந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 100 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10 வரும். 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். சேமே 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 11 வரணும். ஸோ அப்படி 11ல் வர மாதிரி நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன், விச் இஸ் நார்மல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லெட்டர்ஸ் போயிடலாம். டீலேருந்து எஸ் வந்திருக்கு -1. சூப்பர். டபிள்யூலேருந்து விக்கு -1. ஓகே, ஜேலேருந்து -1 பண்ணால் ஐ வரணும். ஸோ அப்படி ஐ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 8th கொஷின். இதில் என்ன பண்ணுறோம்? 7 பீப்புளா? ஓகே, சிட்டிங் இன் ரோ ஃபேஸிங் நார்த். ஓகே, ஒன்லி 5 பீப்புள் சிட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் எக்ஸ். ஸோ இப்போ டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 5 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி 7 பீப்புள் வந்துருச்சு. திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டு, திஸ் இஸ் த ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ மற்ற லெட்டர்ஸோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருக்கும், என்ன பிரவீன் டேரக்டாக நீ டபிள்யூ எக்ஸோட பொசிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனா? நான் இப்போ தான் போட்டிருக்கேன். இங்கேயும் எக்ஸ் வரலாம், இங்கேயும் டபிள்யூ வரலாம். விச் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு எனக்கு இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு டபிள்யூ எக்ஸ்ன்னு நான் சும்மா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், என்ஹெச் இட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு லெஃப்ட்டில் யாரும் போட முடியாது. பிகாஸ் இதான் லாஸ்ட் எண்டில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு அப்புறம் இருக்கிறவங்க லெஃப்ட்டில் எதுவும் வராதுல்ல. அப்போ இங்கே எக்ஸ் வர சான்ஸ் இல்லை. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? வேற இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இப்போ லெஃப்ட்டில் நான் வந்து என்ன போடலாம்? என்ன போடலாம். ஓகேங்களா? என்ஹெச் இட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே தான் எக்ஸ்ன்னு இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி 1 பர்சன் சிட்ஸ் பிட்வீன் என்னுக்கும் எல்லுக்கும். ஸோ என்னுக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்களா இந்த பொசிஷனில். ஓகே, தென் எம்ஐ சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ அண்ட் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் ஒய். இந்த பேட்டர்னில் இருக்குது. அதாவது எம் வந்து ஓக்கு லெஃப்ட்டில் இருக்கான், ஒய்க்கு ரைட்டில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போது ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸில் நம்மளுக்கு இங்கே ஒய், இங்கே எம்மு, இங்கே ஓ. ஓகேங்களா? எல்லாரோட பொசிஷன் போட்டாச்சு. தென் ஓ இஸ் சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ.
லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்குது எம் தான். ஸோ எம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈச் லெட்டர்ஸ் இந்த வேர்டு monkeys is arranged in the English alphabetical order. Then how many letters are there in the English alphabetical order between the letters which is third from the left end and one which is fourth from the right end in the new cluster those formed? ஓகேங்களா. ஸோ monkeys என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகர வரிசையின்படி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்து தொகுப்பில் இடது முனையிலிருந்து 3வது எழுத்திற்கும் வலது முனையிலிருந்து 4வது எழுத்திற்கும் இடையில் ஆங்கில அகரசப்படி எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? ஓகேங்களா, சிம்பிள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மங்கியை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன வரும்னு தானே கேட்குறீங்க. வெயிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இ போடலாமா? யா. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு ஓ இல்லை என்ன இல்லை கே தான் போடணுமா? யா, கே போடலாம். அதுக்கப்புறம் எம் என் ஓ. ஸோ அதுக்கப்புறம் என்ன போகிறோம், எஸ் ஒய். கரெக்டாக 2 4 6 7 2 4 6 7 கரெக்டாக இருக்குது. ஸோ தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்டு எம் இருக்குது அண்டு ஃபோர்த்து ஃப்ரம் த ரைட்டு அதுவும் என் இருக்குது. என் இருக்குது. ஓகே. ஸோ என்னுக்கும் எம்முக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 0 தான், யாருமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா. ஸோ வெரி நார்மல் கொஷின். நவ் ஐ மூவ் டு த 10th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 18லேருந்து 28. ஸோ ப்ளஸ் 10. தென் 28லேருந்து 40 ப்ளஸ் 12. கரெக்டாக? யா. தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் 14. தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16. ஸோ 70லேருந்து ப்ளஸ் 18 தான் பண்ணோம். அப்போ 70 ஒரு 18 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 88. ஸோ 88 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா. வெரி ஆர்டினரி கொஷின். இந்த இமேஜ் நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் தான். எப்படி பிரவீன் எவ்வளோ குயிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இங்கேயே நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கரெக்டாக இந்தமாரி கொடுத்துருக்காங்களா. வேறு எந்த இமேஜ் வேணால் நீங்கள் எடுங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இந்த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்ட்ரெயிட் லைன் வருது. இந்த ஏரோ மார்க் சிம்பிள் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஏரோ மார்க் சிம்பிள் இருக்கிறது இந்த இமேஜில் இருக்குது, இதில் வந்து அந்த ரெக்டாங்கிள் இல்லை. இது ஒரு ஃபால்ட். இங்கே அந்த ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது, பட் நமக்கு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், அதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். நம்ம இப்போது 12th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இதில் என்னப்பா பண்ணுறோம், ஏலேருந்து வி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ ஏலேருந்து விக்கு என்ன பண்ணுறோம், -5 பண்ணுறோமா? ஓகே. அதே மாதிரி யூலேருந்து பிக்கு -5 பண்ணுறோமான்னு செக் பண்ணுங்கள். யூலேருந்து பிக்கு -5 பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஜிலேருந்து -5 பண்ணலாம், நம்மளுக்கு பி வரும். ஸோ எல்லாமே பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? வெரி பேட். ஓகே. ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ பியிலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து டபிள்யூக்கும் -5 தான் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக கொஷினுக்கு வந்துடலாம். கொஷின் வந்து நம்மளுக்கு ஹெச் இருக்குது. ஸோ ஹெச்லேருந்து -5 பண்ணால் நமக்கு சி வரும். ஸோ பிசியில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். ஒய்லேருந்து டி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், -5 தான். அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன கொஷின், இலேருந்து -5 பண்ணுறோம். ஜெட் வருமா? யா, ஜெட் வரணும். ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. தேர்ட் இந்த கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபைன். ஸோ கேலேருந்து எண்ணுக்கு நம்ம +3 பண்ணுவோமா? யா. பியிலேருந்து ஆருக்கு +2 தான் பண்ணுறோம். ஓகே. தென் இலேருந்து ஜி வந்திருக்கு +2 தான். ஸோ அப்போ எனக்கு இப்போவே தெரியுது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும்ட்டு. ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் சேமாக இருக்குன்னா இதுவும் சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் லாஜிக். ஜிலேருந்து ஐ பாருங்கள் +2 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 3 ஆப்ஷன் சேமு, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா. சூப்பர். நவ் ஐ சால்வ் த 14th கொஸ்டின். இதில் என்ன பண்ணுறோம், எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹெச்ஐ வந்திருக்கு, அப்போ ரிப்பீட் ஆகுது. ஹெச்ஐகே, கேக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியலையே. கேக்கு அப்புறம் இங்கே ஒரு எல் இருக்குது, எல்லுக்கு அப்புறம் எம்மா? ஓகே. அப்போ எம், பிகாஸ் இங்கேயும் பாருங்கள் கேக்கு அப்புறம் ஒரு எம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் எல் வரணும். ஓகே. இந்த பேட்டர்ன் தான் ஃபைட்டர்ஸ் அப்போ ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஐக்கு அப்புறம் என்ன பண்ணோம், கே போடுவோம். எல்லுக்கு அப்புறம் எம். அதுக்கப்புறமேட்டு ஹெச் பக்கத்தில் என்ன வருது, திருப்பியும் ஐ வருது. தென் அதுக்கப்புறம் கே பக்கத்தில் எல் வருது. தென் ஹெச்சுக்கு அப்புறம் 2 லெட்டர் வருது, அப்போ ஐ கே. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக கேக்கு அப்புறம் எம். ஸோ எம்னு முடியணும். எம்னு முடிகிறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் நம்மளுக்கு கேஎம்னு வரணும். ஸோ கேஎம்னு வரது ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 13th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 30லேருந்து 18 வந்திருக்கு.
ஸோ +5 யா. அதே மாதிரி 18லேருந்து 29 வந்திருக்கு, +9 தானே, am I right? யா. தென் 29லேருந்து 34 அகெயின் +5, தென் அதுக்கப்புறம் ஒரு +9. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸில் +5 அதேமாதிரி +9 பண்ணுறோம். ஸோ கடைசியாக நம்ம +9 பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட்டு +5 தான் பண்ணணும். அப்போ 45லேருந்து +5 பண்ணால் நமக்கு 50 வரணும். ஸோ 50 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகே, ஸோ நவ் ஐ சால்வ் த ஸ்லாகிசம் கொஷின். என்னது, all trees are mud, all trees are mud, then some muds are sand, then no sand is a flower. ஓகே சூப்பர். அப்போது இது வந்து சாண்ட் ஃபைட்டர்ஸ், தென் இது வந்து ஃப்ளவர். நோ, இது வந்து சாண்டு, இது வந்து ஃப்ளவர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருங்க, ட்ரீஸ் இது, தென் இது வந்து மட்டு. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடலாம். ஓகேப்பா, நோ ட்ரீ இஸ் அ ஃப்ளவர்னு சொல்கிறாங்க, எந்த மரமும் பூ இல்லைன்னு சொல்கிறாங்க. ட்ரீ இங்கே இருக்குது, ஃப்ளவர் இங்கே, தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் திஸ் டூ என்ன சொல்லுது திங்ஸ். அப்போ பார்க்கும்போது நம்ம இது தப்பு தான் சொல்லலாம், பிகாஸ் அது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணாத போது நம்ம 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. தென் சம் சாண்ட்ஸ் ஆர் ட்ரீன்னு சொல்கிறாங்க, சாண்டுக்கும் ட்ரீக்குமே தெர் இஸ் நோ ரிலேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ இதையும் நம்ம 100% இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்போ இதுவும் தப்பு தான். அப்போது நம்மளுக்கு நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2, 2 முடிவுகளும் சரியா என்பது தான் சரியான விடையாக இருக்க முடியும் இந்த கேள்விக்கு. ஓகேவா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், sitting in a circle table facing the center 2 4 6 7. ஸோ 7 people சிட் பண்ணுற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, எம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு செகண்ட் ரைட்டில் எம் இருக்காரு, ஃபைன். தென் ஓ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கே. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணிப்போம். தென் என் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி. என் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு இமிடியேட் லெஃப்டில் இருக்காரு. ஓகே, தென் அதுக்கு முன்னாடி கியூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எம், இங்கே கியூ வராரு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா அந்த ஓ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கே அதை போடணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த எண்ணும் பியோ ஒன்றா வராங்க, இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கே. ஸோ கே இங்கே போகிறேன்னா 1 2 3 4, இங்கே வந்து எனக்கு வந்து ஓ வருது, இங்கே ஓ வந்தால் என் பியோ ஒன்றா போட முடியாது, பிகாஸ் இங்கே பி போட்டு இங்கே என்ன போடுற மாதிரி வரும், அது பாசிபிள் இல்லை. ஓகேங்களா, அப்போ என்னன்னா சொல்ல வரேன்னா இங்கே கே வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே கே வராதனால வேறு எங்கே கே போடலாம்னா இங்கே கே போடலாம். ஸோ இங்கே கே போட்டால் ஓ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கே, அப்போ 1 2 3 4 இங்கே வந்து நம்ம ஓ போட்டுக்கலாம். இப்போ இங்கே என் இங்கே பி. ஓகேங்களா, ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனும் போடணும்னா அது கரெக்டாக அந்த பிளேஸில் அது உட்காரணும், கரெக்டாக அந்த கொடுத்துட்டு கண்டிஷன் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் தப்பான ஆன்சரும் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கு மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வின்னு பார்த்தலாம். ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் என் வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஸோ என்னோட பொசிஷன் கேட்குறாங்க எல்லில் இருந்து. ஸோ எல்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்கணும், செகண்ட் லெஃப்ட்டில் தான் என்ன இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் டு த லெஃப்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்லாம் தாராளமாக நீங்கள் 1 நிமிஷம் கூட எடுங்க. ஓகேங்களா, 60 செகண்ட் சால்வ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனை இல்லை. பிகாஸ் உங்களுக்கு 20 கொஷினில் ஒரு 10 கொஷின் நீங்கள் 10 செகண்டில் சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, 10 செகண்டில் சால்வ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சில கொஷினுக்கு 1 நிமிஷம் செலவு பண்ணுறது வந்து பெரிய தப்பு இல்லை, குத்தமும் இல்லை. சால்வ் பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு கரெக்டான மார்க் வரணும். ஓகேங்களா, ஸோ 40க்கு 40 எடுக்கணும், அதுவும் 20 நிமிஷம்லாம் இல்லைப்பா, அதுக்குள்ளவே எடுக்கணும். ஓகேங்களா, அதாவது 13லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் சூப்பர். டேபிள், ட்ரீ, லேக்கு 3மே சம்மந்தமே இல்லாது, அப்போது இந்த மாதிரி தான் இருக்க முடியும். எப்படி சொல்கிறது? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது, 19th கொஷினா. ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், விக்கு 20 போடுறாங்க. ஸோ அப்போது 2 மைனஸ் பண்ணி போடுறோம், பிகாஸ் வி வந்து 22, இப்போ 2 மைனஸ் பண்ணால் 20. அப்போ இங்கேயும் செக் பண்ணுங்கள், ஐ வந்து நம்மளுக்கு 9 தெரியும். ஸோ -2 பண்ணால் 7 வந்திருக்கு, சூப்பர். அப்போ நம்மளுக்கு கியூ தானே கொஸ்டினில் கொடுத்துருக்கு, கியூ வந்து நம்மளுக்கு 17 தெரியும். -2 பண்ணால் 15. ஸோ 15 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஷின். ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கும் இந்த கொஷனுக்கு, நான் சொல்லலை, ஏகப்பட்ட கொஷின். இந்த கொஷின்லாம் வெறும் 2 செகண்ட் தான். ஓகேங்களா, டேரெக்டாக பாருங்கள், ஒய்க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க, விக்கு எக்ஸ் ஆப்போசிட்டு, அதே மாதிரி டபிள்யூக்கு யூ ஆப்போசிட்டு, அப்போ செட்டுக்கு தான் ஒய் ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ 5 டேஸ் அப்போ 20 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோ மட்டும் நான் இப்போது 11 o'clock ஆர் 12 o'clock அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.